when I think about நம்ம தேவனை நினைக்கும் போது, நம்ம கர்த்தரை நினைக்கும் போது, நம்ம இயேசுவை நினைக்கும் போது, he's so awesome. நாம் அவரை விவரித்து முடித்து விட முடியாது. அவ்வளவு அற்புதமானவர். ஸ்டில் இன்னைக்கும் பூமியில அவர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. is a God of miracles and wonders, signs and wonders செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, அவர் மரித்து உயிரோடு எழுந்து போகிறதுக்கு முன்னாடி அதிகாரத்தை கொடுத்து கடந்து போனாரு. அப்போ அன்னைக்கு இருந்த சீஷர்கள் எல்லாம் they went and preached the word. வேதம் சொல்லுகிறது, இயேசு அற்புத அடையாளங்களினால வசனத்தை உறுதிப்படுத்தினாராம். he confirmed his word through signs and wonders. அப்ப இன்னைக்கு செய்ய மாட்டாரா? இன்னைக்கு everyone who studies the word, will not God do a miracle? அவர் வசனத்தை அற்புத அடையாளங்களினால உறுதிப்படுத்த மாட்டாரா? உறுதிப்படுத்த விரும்புகிறார். பட் ஒரே ஒரு கேள்வி, எத்தனை பேரு அதை நம்புவீங்க? இன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்வார். even tonight God can do a miracle. கர்த்தருடைய கை குறுகி போகல. அதை எத்தனை பேர் நம்புவீங்க? நேற்று படிச்சது போலதான் என்னாகும் 11:23 படி, is my hand is the hand shortened, is the Lord's hand shortened. கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதா? அவருடைய கை அற்புதங்களை செய்ய எபிலிட்டி இழந்து போயிருக்கிறதா? வல்லமை இழந்து போயிருக்கிறதா? இன்அடிக்குவேட்டா இருக்கிறதா? நோ, still he loves to do miracles. இன்னைக்கு இந்த இரவுல உங்களுக்கு செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷன் இருந்தார். கென்னத் ஹேகன் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு. சோ தன் சிறு வயதுல, when he was in teens, அவருக்கு ஒரு வியாதி வருது. ஒரு போலியோ போல அவர் ஸ்டக்கா அவருக்கு வருது. அது நிமித்தம் அவருடைய இடுப்புக்கு கீழே எல்லாம் சுயாதீனமற்று போய் விடுகிறது. below his hip it is paralyzed, right? செயலற்று போயிருக்கிறது. சோ பலர் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆரம்பத்துல வந்தாங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணாங்க, குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணாங்க, நம்புங்க தேவன் அற்புதத்தை செய்வாருன்னு. நாள்பட ஒரு மாற்றம் வரல. வருஷங்கள் கடந்து போனது, ஒரு மாற்றமும் வரல. he became bedridden ஆயிட்டாரு. சோ இது இனி ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் ஒரு சோகம் நிலவி கொண்டு இருந்தது. now he was 14 years. ஒருத்தருக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க அம்மா தான் நேசிப்பாங்க, அவங்க அம்மா தான் ஜெபம் பண்ணுவாங்க. everybody had given up on Kenneth Hagin. ஊழியக்காரங்கள் வந்தாங்க, they too gave up on Kenneth Hagin. அவங்க எல்லாம் என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே இந்த பிள்ளையை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே உங்க சித்தம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில. இப்படி ஜெபிச்சுட்டு சொல்லிட்டு போவாங்க, இந்த பிள்ளை பழைக்க மாட்டான். சோ ஒரு காலமும் வந்தது, he became very weak. சோ அவருக்கு என்னைக்கு வேணாலும் மறிப்பாருன்னு நினைச்சு அவருக்கு ஏற்றபடி ஒரு காஃபின் பாக்ஸையும் ஒரு சவப்பெட்டியும் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. So everybody thought he is going to die. அவருடைய சொந்த குடும்பம் நினைச்சது அவர் மறிச்சு போவாருன்னு. அப்போ ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு, அவர் செத்து போயிரு, அந்த பிள்ளை செத்து போயிருவானே நினைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ ஒரு வசனம், ஒரு படுத்த படுக்கையா இருக்கிறாரு, வேதத்தை எடுத்து படிக்கிறாரு. மார்க் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து கொண்டு இருக்கிறாரு.
இந்த 24ஆம் வசனத்தை அவர் வாசிக்கும் போது அப்படியே அவர் மூச்சு அடைச்சு நின்று வருகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும் என்று எழுதப்பட்டு இருக்கும். ஸோ இந்த மனுஷன் அந்த வார்த்தை படிச்ச மாத்திரத்துல something happened in him. That word became attractive to him. And the word became life to him. அந்த வசனத்தை படிக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து he begins to speak to God. ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் ஜெபத்துல எவைகளை கேட்கிறனோ அது எனக்கு கிடைக்கும், நான் விசுவாசித்தால் எனக்கு கிடைக்கும், நடக்கும்னு எழுதப்பட்டு இருக்கிறது. So he began to pray. ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டார், ஆண்டவரே, I pray for my healing. எனக்கு இதுல இருந்து சுகத்துக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டது மாத்திரமல்ல, he again confessed, ஆண்டவரே, நான் உங்க வசனத்தின்படி ஜெபித்திருக்கிறேன், and I pray and I think I thank you Lord, நீங்க சுகப்படுத்தி விட்டதுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு. நான் கேட்டபடி எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்க, எனக்கு அற்புதம் நடந்துருச்சுன்னு அவர் தன்னுடைய அந்த சின்ன அறைக்குள்ள அவர் தேவ சமூகத்துல இதை சொல்லி கொண்டிருந்தார். ஆமென். அடுத்த நாள் வருகிறது. இம்மீடியட்டா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஒரு சில நாட்கள்ல அகெயின் he believed that word. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நினைச்சாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் அதிகாலையில, ஒரு நாள் இந்த வார்த்தையை நம்பி அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும் போது இயேசு அவருடைய அறைக்குள்ள வந்தாராம். அவர் அறைக்குள்ள வந்து அவரோடு பேசி அவரை உற்சாகப்படுத்தி அவரை சுகப்படுத்திட்டு போயிட்டார். சோ எப்படி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது போல இவருக்கும் ஒரு உற்சாக வார்த்தை கொடுத்து அவரை எழுப்பி அவரை நடக்க வைத்து இயேசு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். சோ இந்த பையனுக்கு ஒரே எக்ஸைட்டட், தன் குடும்பத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஷாக்கா இருக்கணும்னு சொல்லி அவர் எப்போதும் போல படுத்து கொள்ளுகிறார். அவங்க அம்மா வராங்க, அவருக்கு பணிவிடை செய்யறாங்க. செஞ்சுட்டு போகும்போது அவன் கூப்பிடுறான், அவங்க அம்மாவன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு தன் படுக்கையிலிருந்து அவன் எப்படி கூப்பிடுறான்னா, வெளியே போகிற அவங்க அம்மா கிட்ட படுக்கையிலிருந்து எழுந்து நின்று அவங்க அம்மாவை கூப்பிடுறான். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், துக்கம், சந்தோஷம், கண்ணீர், மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வந்தது. காரணம் என்னன்னா, எந்த பிள்ளை செத்து போயிடுவான், எந்த கென்னத்தேகன் இனி பிழைக்கவே முடியாது, அவனுக்கு அற்புதமே நடக்காது, அவனுக்கு சுகமே உண்டாகாது என்று புலம்பி சொல்லி அழுது செத்து போயிடுவான், அவனுக்கு அடக்கம் பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு சவப்பெட்டியும் ஆயத்தம் பண்ணி வந்த இடத்துல ஒரு இந்த 14 வயசு பையன் அப்படி எழுந்து நடக்கிறான், ஓடுகிறான், துள்ளுகிறான். Amen. Hallelujah. யோசித்து பாருங்க. When God could heal அதேனோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இல்ல, இப்பதான் ரீசெண்டா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக அவர் 93 வயதுல அவர் மரித்து போனார். Amen. Till then அது வரைக்கும் அவர் சவாலாக இருந்தார். எல்லாருக்கும் சொல்லுவார். அதற்கு பிறகு அவர் ஒரு நாளும் அவர் வியாதியா இருந்தது இல்லையா. அவர் பல ஊழியங்களை செய்திருக்கிறாரு. செய்து அந்த 93 வயதுல அவர் மரித்து போனார். ஹல்லேலூயா. இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் அற்புதங்களின் தேவனா இருக்கிறார், அதிசயங்களை தேவனா இருக்கிறார். இததான் அவர் செய்வாருன்னு இல்ல. He can do anything and everything. இன்னைக்கும் எல்லாம் அவரால முடியும். ஆமென். இன்னைக்கு அவர் அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை திறக்க முடியும், குணமாக்கப்படாத வியாதிகளை அவர் குணமாக்க முடியும். ஹல்லேலூயா. லூக்கா 1:37 படிச்சீங்கன்னா அதுல தேவ தூதன் சொல்றார், for nothing will be impossible to God. Amen. Nothing, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல படிக்கும் போது இயேசுவே சொல்றார், but with God all things are possible. தேவனால் எல்லாம் கூடும்.
தேவனால் எல்லாம் கூடும். Nothing is impossible to God. இந்த இரவுல அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ள I pray ஒரு சின்ன faith, let faith arise. Whatever may be your need and want, என் தேவனால முடியும். உங்க சிக் பாடியை என் இயேசுவால ஹீல் பண்ண முடியும். Amen. Hallelujah. You may be struggling. உங்க மனசுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கலாம். Amen. But ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. I just want you to tell you, அந்த கென்னத் ஹேகனை ஆண்டவர் எழுப்ப கூடுமானால் இன்னைக்கும் என் ஆண்டவர் உங்களை எழுப்பக்கூடியும், உங்க பலவீனத்தை மாற்றக்கூடியும், நடக்க முடியாத உங்க கால்களை நடக்க செய்ய வைக்க முடியும். Amen. உங்க பயத்தை போக்க முடியும், உங்க கண்ணீரை தொடி. Still there is miracle in the name of Christ Jesus. அவரால கூடாத காரியம் ஒன்று எல்லாம் அவரால கூடும். So I just ask you, don't give up on this God. Amen. And I believe, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க ஒரு பிறவி குருடன் இருப்பான். எல்லாம் கேக்குறாங்க, ஆண்டவரே எப்படி இவன் குருடனா பிறந்தான்? இவன் குருடனா பிறந்து யார் செய்த பாவம்? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படித்தான் டிஃபைன் பண்றோம், இதனாலன்னு. பட் God doesn't define like that. ஆமா, பாவம் செய்து கூட பாவத்து நிமித்தம் சில காரியங்கள் வரும். நீங்க மார்க் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா அந்த திமிர்வாத காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உன் பாவத்தினால வந்த வியாதி அது. ஆனா எல்லாமே அப்படி கிடையாது. God knows everything. இங்க இந்த பிறவி குருடனை பார்த்து அவன் சொல்லுவாங்க, இது யார் செய்த பாவம்? அப்ப இயேசு சொல்லுவாரு, ஜனங்க சொல்லுவாங்க, இவன் செய்த பாவமோ இல்ல இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு என்ன பதில் சொல்றாரு? இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். So there is a will of God. அவன் குருடனா பிறந்தது காரணம் என்னன்னா தேவனுடைய மகிமை வெளிப்படணுமா. And I believe tonight, இன்னைக்கு somebody உங்க வாழ்க்கையில, யாரோ ஒருடைய வாழ்க்கையில the glory of God, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு காலம் இது. உங்க வாழ்க்கை, உங்களை கொண்டு தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள போகிறார் என்பதை எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. If you are going to believe, you will see the glory of God. தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்கு. Amen. Hallelujah. உங்க வியாதியை குறித்து, உங்க பலவீனத்தை குறித்து நீங்க கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். But tonight the word of Jesus என்ன சொல்லுதுங்க? Hallelujah. அவர் சொல்லுவாரு, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. The mighty works of God உங்க சரீரத்துல, உங்க ஆத்மாவுல, உங்க ஆவிக்குள்ள, உங்க உணர்வுல அவை வெளிப்படும்படியாக தேவனுடைய கிரியை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதத்தின் சக்தி. Hallelujah. It was flesh, மாம்சத்துல வெளிப்பட்டது. அவன் குருட. இது எவ்வளவோ கமோஷன் உண்டாகுது. எல்லாம் பல கேள்விகள் கேட்டாங்க அவனை பார்த்து. It came to a position they want to find fault on Jesus, but அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். அவன் சொல்லுவான், அந்த 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவன் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு இதே தாங்க ப்ராப்ளம். இன்னைக்கு இயேசு எனக்கு செய்வார் என்பதை அறியாம இருக்கிறோம். Still Jesus is seated on the throne. அவன் கண்ணுல சேத்த பூசி போய் சீலோம்ல கழுவி அவன் பார்வை அடைந்தான். He got excited. அற்பமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்தான், அவன் பார்வை அடைந்தான். இன்னைக்கும் டுடே when Jesus says, உங்களுக்கு கடினமான காரியத்தை அவர் சொல்ல போகிறது இல்ல, இதை செய்யி. அந்த வசனம் மார்க் 11:24 என்படி, if you believe,
நீ ஜெபிக்கிறது மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். ஜெபிச்சுட்டு if you are going to believe tonight, if you are going to pray and believe, Jesus எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், செஞ்சிட்டாரு, செய்றாரு, நீங்க நம்புவீங்கன்னா you will see that glory, you will see தேவனுடைய கிரியை உங்க சரீரத்துல உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். You can become a testimony, you can become a witness of Christ Jesus. Hallelujah. உங்களுக்கு இந்த விசுவாச நம்பிக்கை, நீங்க அறியாத இருக்கிறீங்களா அவன் கேட்கிறான். இன்னைக்கு நமக்கு அதுதான், இயேசுவால முடியுமா முடியாதா அறிந்து இருக்கிறோமா அறியாம இருக்கிறோமா? அறிந்தவர்களாக, if you are going to just open your mouth. இந்த குருடனை பார்த்து இயேசு கேட்கல, உனக்கு நான் பார்வை கொடுக்கட்டுமான்னு கேட்கல, he did. அது அவரே விருப்பப்பட்டு செய்தார். இன்னைக்கும் அதேதான். ஆமென். ஹalleluya. Believe him. ஒரு கென்ன தேகனுக்கு செய்தவர் இன்னும் எத்தனையோ பேருக்கு செய்த தேவன், எத்தனையோ பேருக்கு செய்த தேவன். இந்த ஜூம்ல இருக்கிற எத்தனையோ பேருக்கு செய்த தேவன். கௌரிக்கு தேவன் செய்த அற்புதங்களை செய்த தேவன் உங்களுக்கு செய்வார். Today is willing to do a miracle. ஒரே ஒரு காரியம், are you willing, are you ready to believe? Simple thingங்க. நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிங்கள். And you shall have them. அதான் இயேசுடைய வார்த்தை. You shall have them. You shall have them. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபிக்கலாமா?